இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நாங்கள் வேதியருக்கு படிக்கின்ற அந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையான எங்களுக்கு பைபிள் ஸ்டோரி நிறையா போடுவாங்க. வீடியோ படங்கள் இருக்கும். அதில் நமக்கு பரிச்சயமான ஒரு கதை காயின் ஆபேல் கதை. 2 பேரும் கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பாங்க. ஒரு கதை தான். அந்த காணிக்கை தருகின்ற அந்த நிகழ்வு அதில் வரும். அதில் ஆபேலுடைய காணிக்கை இவ்வாறு இருக்கும். ஆபேல் ஆடு மாடு மேய்க்கின்ற மேய்ப்பு தொழில் செய்கிறவர் ஆபேல். காயின் அண்ணங்காரன் ஆபேல் தம்பி. அப்போது ஆபேல் தம்பி என்ன செய்வார்னா, தன் மந்தையை சுற்றி முற்றியும் பார்ப்பார். பார்த்து எந்த ஆடு நல்லா நல்லா கொழுத்த ஆடாக இருக்குது, குறைவற்ற ஆடு, குறை இல்லாமல் நல்லா எந்த ஆடு நல்லா பொசுன்னு இருக்குது, அந்த ஆட்டை என்ன பண்ணுவார், கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பார். இது ஆபேலுடைய காணிக்கை. காயின் அவர்தான் மூத்தவர், அண்ணன். அவர் வயல்வெளி விவசாயம் செய்கிறவர். அவர் என்ன பண்ணுவார், பெரிய ஒரு தட்டில் நல்லா முச்சு கதிர்களை, கோதுமை கதிரெல்லாம் அந்த விவசாய பொருள் அவர் என்ன ஒரு காணிக்கையாக கொடுப்பார். காயின் கொண்டு வருவார். தட்டை பாப்பா, தட்டு நிறையா அந்த பொருட்களாக இருக்கும். அதில் காயின் தன்னுடைய அந்த தட்டை பார்ப்பார், நிறையா பொருட்கள் அதில் அந்த பொருட்கள்லாம் இருக்கும், கதிர் அந்த நிறையா இருக்கும். அப்போ காயின் என்ன செய்வார்னா, அதில் கொஞ்சம் தள்ளிக்குவார், எடுத்துன பொருள் தனியாக வச்சுடுவார். அந்த மீதி இருக்கிற பொருள் கொண்டு போய் கடவுள் காணிக்க கொடுப்பார். அப்போது கடவுள் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்வார், காயின் காணிக்கை வச்சுடுவார். ஏன்? அவன் முழு உள்ளத்தோடு அந்த காணிக்கையை கொடுக்கல. அந்த தட்டை, அந்த பாத்திரத்தை பார்ப்பான். என்ன பண்ணுவார், அவருக்கு காயின் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவார். அது முழுமையான காணிக்கை கிடையாது. உள்ளத்தில் நிறைவான காணிக்கை அவர் போட்டல, கொஞ்சம் அள்ளி வச்சுக்கணும், கொஞ்சம் குறைச்சி கொடுப்போமே ஆண்டவருக்கு. சகோதரர்களே, கடவுள் ஆபேல் காணிக்கை ஏற்றுக்கொள்வார். குறைவுள்ள இல்லையா, மனசு குறைபட்ட காயினுடைய காணிக்கையை தூக்கி போட்டுருவார். குறைவானது கடவுளுக்கு ஏற்புடையதாகாது. முழுமையாக நம்மை அவர்கிட்ட ஒப்படைச்சா அதை ஏற்றுக்குவார். இல்லை, எனக்கு கொஞ்சம், உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லை, பண்ணி வச்சுக்கோ. ஏசப்பாடைய வார்த்தை, ஒருவன் செல்வத்திற்கும் கடவுளுக்கும் பணி செய்ய முடியாது. ஒன்று அதுவா இதுவா முடிவு செய், முழுமையாக செய். இந்த முழுமைதான் ஆண்டவருக்கு வந்த காணிக்கையாக இருக்க முடியும். இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். ஒரு மருள் அறிஞர் என்ன பண்ணுறாரு, ஏசப்பாட்டு வர்றாரு. புதகரே, எது முதன்மையான கட்டளைன்னு சொல்லுங்க சொல்றார். ஏச பாருங்க பார்ப்போம். உன் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு என்ன பண்ண, உன் கடவுளாக ஆண்டவருக்கு அன்பு செய். இந்த முழுமையாக எப்படி கடவுளை நேசிக்கிறாயோ அதே போல 100க்கு 100 முழுமையாக மனுஷனும் நேசி, மனுஷனுக்கு அன்பு செய். இதுவே போதும் சொல்றாரு. அப்படியே வார்த்தையை பாருங்க. மருள் அறிஞரே, நீங்க கேட்கறது நல்ல விஷயம், வாங்க. எது முதன்மையான கட்டளை? முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு உன் கடவுள் அன்பு செய். முழுமையாக உன்னையே ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. எப்படி முழுமையாக நீ ஆண்டவர் நேசிக்கிறீ, அதே போல பண்ண நீ அதே முழுமையோடு மக்கள் எல்லோரும் அன்பு செய். போதும். அதுக்கு ஒரு வார்த்தை பாருங்க பார்ப்போம். போதும், அப்படிதான் இருக்கிறேன் நான். அப்படியா? நீ விண்ணகத்திற்கு தூரமாக இல்லை என்று மிகப்பெரும் ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்கிறார் இயேசுப்பா. சொல்களே, கடவுள் குறைவானதை விரும்புவர் கிடையாது, குறைப்பட்டதை அனுமதிக்கு விடுவார். எனவே நாம் நம்மையும் சிந்தனை, சொல், சில அனைத்தையும் முழுமையாக அவருடைய பாத்திரம் வைப்போம். அவருடைய ஆசிரியை நிறைவாக பெறுவோம். நடத்திப்போம்.